வணக்கம். விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் ப. தமிழ் பாரதி ஆனந்தன். கர்நாடகா மாநிலம் கோலார் தங்கவயல் ராபர்ட்சன் பேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பிரசன்ன லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர திருக்கோவில் சார்பாக 51ஆம் ஆண்டு பார்வோற்சவம் விழாவானது நாளை 17/2/2026 செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது தமிழ் ஆண்டுப்படி விசுவாவசு ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் பிரம்மோற்சவம் பார்வோற்சவ விழாவானது எக்ஸ்எம்சி சித்ரா பக்தவச்சலம் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. சிறப்பு பூஜைகள் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் BEML எக்ஸ் DGM பி. பத்மநாபன் தலைமையில் விசேஷ பூஜைகள் மற்றும் நவகிரக பரிவார தெய்வங்களுக்கு மகா மங்களார்த்தியும் அருள் பிரசாதமும் வழங்கப்பட இருக்கிறது. சக்தி அம்மன் சங்கத்தின் தலைவர் டி. சுடர், துணைத் தலைவர் எம். முனுசாமி, பொதுச் செயலாளர் எல். திருமுருகன், இணைச் செயலாளர் என். சண்முகமூர்த்தி, துணைச் செயலாளர்கள் இ. ராஜ்குமார், ஏ. பாலகுமார், நிர்வாக செயலாளர்கள் எல். கருணாகரன், எஸ். மணிவண்ணன், பொருளாளர் ஏ. சுந்தர்ராஜா, ஆலோசகர்கள் எம். தசரதன், டாக்டர் எஸ். ஜோதிலிங்கம் மற்றும் இளைஞர் அணி தலைவர்கள் அபினேஷ், சார விக்னேஷ், சார ராஜேந்திரன் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரவு 8 மணிக்கு ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ராமலிங்கேஸ்வரர் புஷ்ப பல்லக்கு தேர் பவனி வரும் பொழுது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு உற்சவத்தை சிறப்பிக்க வேண்டுகிறார்கள். இவ்வாண்டு பொறுப்பு ஏற்றுக்கொண்ட நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் பொருள் உதவி தந்து இத்திருவிழா மேலும் உற்சாகமாக நடைபெறுவதற்கு காரணமானவர்கள் அனைவருக்கும் பார்வோற்சவம் சக்தி அம்மன் சங்கம் டிரஸ்ட் சார்பாக நன்றியினை விஜிலன்ஸ் டிவி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறார்கள். அனைவரும் வாரீர், ஈசனின் அருள் பெறுவீர். அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உலகத்தில் இருக்கின்ற முதல் கடவுள், மூத்த கடவுள் நம்முடைய சிவபெருமான் அவருடைய திருத்தலத்தில் வருகின்ற 17/2/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ராமலிங்கேஸ்வர திருக்கோவிலில் சக்தி அம்மன் சங்கத்தின் சார்பாக பார்வோற்சவ விழா சிறப்பான முறையில் கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறது. காலை 10 மணி அளவில் ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ராமலிங்கேஸ்வருக்கு அபிஷேகமும் ஆராதனையும், அதைத் தொடர்ந்து பிரசாதனை நடைபெறும். மதியம் 12 மணி அளவில் சிறப்பான முறையில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரவு 7:30 மணி அளவில் ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ராமலிங்கேஸ்வர சுவாமி திருத்தேர் பவனி நடைபெறும். இவ்விழாவினை சிறப்பான முறையில் தங்கவயல் பார்வோற்சவ கமிட்டி மற்றும் ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ராமலிங்கேஸ்வர திருக்கோவில் கமிட்டியும், அதைத் தொடர்ந்து சக்தி அம்மன் சங்கமும் ட்ரஸ்டின் சார்பாக மிக சிறப்பான முறையில் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பக்த கோடிகளும் தங்கவயல் வாழ்கின்ற பெருமக்களும் யாவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விழாவினை சிறப்பிக்குமாறு சக்தி அம்மன் சங்கத்தின் சார்பாக உங்களை அனைவரும் வருக வருக வருகன வரவேற்கின்றேன். சிவபெருமா பெருமான் திருக்கோயிலின் 51ஆவது ஆண்டு இரவு 7:30 மணி அளவில் மிக சிறப்பாக நடக்கும் தேர் பவனிக்கு நம்முடைய யூத்துகளும் மற்றும் தலைவர்களும் சேர்ந்து, இன்னும் நம் மக்கள் அனைவரும், தங்கவயல் மக்கள் அனைவரும் சேர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது நம்முடைய தேர், அனைவரும் வந்து இதனை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை பணிவொன்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டிவிக்காக கர்நாடகா மாநிலம் கோலார் தங்கவயலில் இருந்து நமது தலைமை நிருபர் கர்நாடகா KGF ஏ. அன்பரசன்.